இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் மட்டுமே. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்டைன்மெண்ட் மட்டுமே. இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. அப்புறம் கடுப்பாய் பசங்க அடிக்கிறது நான் பொறுப்பு இல்லை. இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ஒன்று பண்ண போகிறோம். அது என்னென்னா, இன்றைக்கி வந்து நம்ம சண்டை போட போகிறோம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, மிரர்லெஸ் கேமரா பெஸ்ட்டாக இல்லைனா டிஎஸ்எல்ஆர் கேமரா பெஸ்ட்டாக அப்படிங்கிற. ஃபஸ்ட்டு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மிரர்லெஸ் கேமரா தான் இப்போதைக்கு வாங்குறது அட்வான்டேஜ். ஆனால் இது எதனால் அட்வான்டேஜ், இதில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, எதுக்காக நான் இது அட்வான்டேஜ்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம கையில் இப்போ 2 கேமராவும் இருக்குது. இது வந்து மிரர்லெஸ் கேமரா, இதோட சைஸை பாருங்கள். இது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா, இதோட சைஸை பாருங்கள். இதில் வேறு லென்ஸ் இருக்குது, லென்ஸ் இல்லை, பாடியை மட்டும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி டிஎஸ்எல்ஆர் கேமரா எப்படி வேலை செய்யுது, மிரர்லெஸ் கேமரா எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம். மிரர்லெஸ் கேமராக்கு எதனால் மிரர்லெஸ்ன்னு பேர் வந்துச்சுங்கிறதும் பார்க்கலாம். டிஎஸ்எல்ஆர் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து நமக்கு இப்போ பார்க்கல, இது வந்து சென்சார் கிடையாது, இது வந்து ஒரு மிரர். சென்சார் வந்து அதுக்கு கீழே தான் இருக்கும். நீங்கள் எப்போ ஷூட் பண்ணுறீங்களோ அதுக்கு கீழே தான் உள்ளே தெரியுதுல்ல, அதுதான் சென்சார். இது வந்து மிரர். அப்போ இந்த மிரர் எதுக்குன்னா, நம்ம ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரில் பார்க்குறதுக்கு தான். இங்கே பார்க்கோம்ல பைனோக்குலர் மாதிரி, இது பார்க்குறக்காக தான் அது வந்து மிரர் இருக்குது நமக்கு. இந்த மிரரோட ரிஃப்ளெக்ஷன் இதுக்குள்ளே பட்டு, இதுக்குள்ளே ஒரு ப்ரிசம் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி தான் நமக்கு இதில் தெரியுது. அப்போது இந்த மிரரோட ஒன்லி பர்பஸ் என்னென்னா நம்ம பார்க்குறக்காக தான். மற்றபடி இதுக்கும் பிக்சர் குவாலிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் சென்சார் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னா கீழே இருக்கும். இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நேராக மேலே போய் திரும்ப கீழே வந்து ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சாரில் பட்டு தான் நமக்கு ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் வேலை செய்யும். அப்போது இந்த கம்ப்ளீட் மிரர் வந்து எதுக்காகனா நம்ம ஒன்லி பார்க்குறக்காக. லென்ஸை கலத்தின உடனே நமக்கு தெரிகிறது டேரெக்டாக சென்சார் தான் தருது. லென்ஸை கலத்தினோன்னா டேரெக்டாக சென்சார். அப்போ அந்த மிரரே இல்லை, அந்த ரிஃப்ளெக்ஷன் மிரர் இல்லை. அப்போ நமக்கு ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரும் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன இருக்குது, இதில் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் இருக்குது. ஆனால் அந்த பாட்டே இல்லை, மேலே உள்ள அந்த ப்ரிசம் இல்லை, அந்த மிரர் இல்லை, நமக்கு ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர் இல்லை. அதனால் இது இவ்வளோ சின்னதாக இருக்குது. மிரர்லெஸ் கேமராவில் வந்து சென்சார் எப்போவுமே குட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பரவலாக பேசப்படுற ஒரு மித்து, உண்மை கிடையாது. இப்போது சென்சார் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேம் சென்சார் சைஸ், அப்புறம் கிராப் சென்சார், இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் சென்சார் சைஸ் இருக்குது. டிஎஸ்எல்ஆர்லேயும் கிராப் ஃப்ரேம் இருக்குது, மிரர்லெஸ்லையும் கிராப் ஃப்ரேம் இருக்குது. டிஎஸ்எல்ஆர்லேயும் ஃபுல் ஃப்ரேம் இருக்குது, மிரர்லெஸ்லையும் ஃபுல் ஃப்ரேம் இருக்குது. ஃபுல் ஃப்ரேம்னா 35mm சென்சார், அதான் அது உங்களுக்கு மிரர்லெஸ்லையும் அதுதான் இருக்குது, டிஎஸ்எல்ஆருக்குள்ளேயும் அதுதான் இருக்குது. அடுத்து பரவலாக ஒரு பேசப்படுற மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிரர்லெஸ் கேமராவுக்கு வந்து பேட்டரியை ரொம்ப எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதோட வியூ ஃபைண்டரும் ஆப்டிக்கல் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் தான். அதனால் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் இருக்கிறனால இது வந்து ரொம்ப அதிகமாக சார்ஜ் எடுக்கும் அப்படின்னு பேசுனாங்க. இது வந்து எந்த அளவுக்கு அதிகமாக சார்ஜ் எடுக்கும்ங்கிறது தெரில. ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா, இப்போ முன்னாடி வந்து சோனியில் ஒரு குட்டி பேட்டரியாக விட்டுட்டு இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு குட்டி பேட்டரி வந்துட்டு இருந்துச்சு. இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் வந்த சோனியில் பார்த்திங்கன்னா பெரிய பேட்டரி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற டிஎஸ்எல்ஆருக்கு ஈக்குவலான, இல்லைனா அதோட அதிகமாக உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி தான் அது டெலிவரி பண்ணிகிட்ருக்கு. இப்போ நான் A73 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ ஒரு நார்மலாக ஒரு வெட்டிங் ஷூட்லாம் பண்ணுறோன்னா ஒரு பேட்டரியே தாராளமாக ஒரு செஷனுக்கு போதுமானது. 2 பேட்டரி வச்சுருந்தீங்கன்னா ஓகே, கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். கண்டிப்பாக டிஎஸ்எல்ஆர் வச்சுருக்கவங்களும் 2 பேட்டரி வச்சு தான் ஷூட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பேட்டரி சப்போஸ் காலி ஆகிட்டுனா ஒரு பேட்டரி, அந்த பேட்டரியை வச்சு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஆட்டோமேட்டிக் இன்னொரு பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்க போது மாற்றிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இதில் பேட்டரி பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு முன்னாடி இருந்த டிஸ்அட்வான்டேஜ்லாம் சரி பண்ணி இப்போ வந்து பெஸ்ட்டான பேட்டரி கொடுக்க ஆரம்பிச்சு. பேட்டரி கிரிப்லாம் இருக்குல்ல, நம்ம அதெல்லாம் மாட்டிட்டோம்னா உள்ளே 2 பேட்டரி போட்டுக்கலாம், முடிஞ்சு. அது பாட்டுக்கு ஒரு ஈவெண்ட் என்ன ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கலாம் சூப்பராக. ஓகே, இப்போ அடுத்து என்ன இப்போ இது பண்ணுறாங்க, என்ன தான் இருந்தாலும் டிஎஸ்எல்ஆரில் வர்ற குவாலிட்டி மாதிரி வராது அப்படிங்காங்க. இது ஒரு மித் இருக்குது. மிரர்லெஸ் என்ன தான் புதுசாக வந்தாலும் டிஎஸ்எல்ஆர் குவாலிட்டி வராது அப்படின்னு. இது உண்மையே கிடையாது. ஏன்னா குவாலிட்டி வந்து சென்சாரோட இதை பொறுத்து தான். மிரர் இல்லாமல் இருக்கிறக்கும் மேட்டரே கிடையாது. உங்கள் மிரர் அதில் என்ன பண்ணுது, ஒன்றுமே பண்ணலை. ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கும் போது மேலே போயிடுது, அவ்வளோதான். நம்ம பார்க்குற வரைக்கும் தான் மிரர் தேவை, ஆப்டிக்கலில் பார்க்குற வரைக்கும் தான் தேவை. அதுக்கப்புறம் அது மேலே போயிடுது, ஆட்டோமேட்டிக்காக சென்சார் எக்ஸ்போஸ் ஆகுது, ஃபோட்டோ எடுக்குது. ஆனால் மிரர்லெஸில் அந்த மேலே போகிற பாட்டே இல்லை. டேரெக்டாக வர்ற ஃபோட்டோ வந்து உள்ளே வந்து ஃபோட்டோவே ஆயிடுது. இதுக்கும் குவாலிட்டிக்கும் என்ன சம்மந்தம்? உங்கள் அந்த டிஎஸ்எல்ஆரில் பார்த்தீங்கன்னாலும் சென்சாரில் தான் ஃபோட்டோ இதாக போகுது, இதில் பார்த்தீங்கன்னாலும் சென்சாரில் தான் ஃபோட்டோ டெவலப் ஆக போகுது. ரெண்டுமே கிட்டத்தட்ட எந்த சென்சார் குவாலிட்டியை பொறுத்து தான். இதில் வந்து உங்களுக்கு மிரர்லெஸ் டிஎஸ்எல்ஆருங்கிற கான்செப்டே கிடையாது. அதனால் இதுவும் ஒரு பொய்யான ஒரு மித்து தான். அதாவது புதுசாக ஒரு சேஞ்ச் வர்ற போது பயப்படுறாங்க மக்கள், வந்து அடுத்த டெக்னாலஜிக்கு மூவ் ஆகிறதுக்கு பயப்படும் போது வர்ற ஒரு சாதாரண பயம் தான் இது. மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மிரர்லெஸ்க்கு அந்தளவுக்கு லென்ஸ் கிடையாது
நிறையா லென்ஸ் கிடையாது, டிஎஸ்எல்ஆர் ரேஞ்சுக்கு இருக்கிற மாதிரி லென்ஸ் கிடையாது அப்படின்னு ஒரு மித்து இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு அது உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி அது உண்மை ஒரு பீரியடில், ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்யங், டேமரான், சோனி மட்டும் லென்ஸ் போட்டுட்டு வந்தாங்க. இப்போ டேமரான், சிக்மா, சாம்யங் இவங்களாம் போட்டி போட்டுட்டு மாறி 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 லென்ஸ் வந்துட்டு இப்போ எல்லா ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன் லென்ஸும் வந்துட்டு சொல்லப்போனால் மிரர்லெஸ்க்கு. முன்னாடி இருந்துச்சு, அது உண்மை தான், லென்ஸ் அந்தளவுக்கு கிடையாது. சோனி மட்டும் தான் விட்டுட்டு இருந்தாங்க. சோனி விட்டால் அவங்களுக்கே தெரியும் அதோட ப்ரைஸ் அங்கே இருக்கும். நம்மளால் என்னடா வாங்கலாமா வேண்டாமா, கேமராவே 1.5 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கணும், லென்ஸ் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கணுமா அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் சிக்மா, டேமரான்லாம் வந்ததுக்கப்புறம் லென்ஸோட ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியான அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாம்யங் விட்டுட்டு இருக்காங்க லென்ஸு. இந்த மாதிரி இப்போ லென்ஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா டேமரானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய்டு பார்த்திங்கன்னா 17 to 28, 28 to 75, திரும்ப 75 to 180, 70 to 180, இந்த மாதிரி ஒரு வைடு ரேஞ்ச் ஆஃப் லென்ஸு மெயினாக தேவைப்படுற லென்ஸ் 2.8 லென்ஸ் எல்லாம் இருக்குது. அது போக ப்ரைம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக 50mm 1.2 விட்டுருக்காங்க சோனியில். சோனி இது வந்து என்ன சொல்கிறதுனா மிரர்லெஸ் பாடி, சோனி பாடியில் உங்களுக்கு 1.2 லென்ஸே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, டிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 1.2 லென்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி. அதனால் லென்ஸு வந்து கண்டிப்பாக மிரர்லெஸ்க்கு நிறைய இருக்குது, வந்துட்டு இருக்குது, அதுதான் உண்மை. அப்புறம் இருக்கிறதுல ஒரு ஃபன்னான விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில், அதாவது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் இருக்குது என்னென்னா, பெரிய கேமரா வச்சுருந்தா தான் பெரிய ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து சும்மா பேச்சுக்கு தான். என்னது இப்போ பெரிய கேமரா வச்சுருப்பாங்க, பெருசாக இருக்கும், நிறைய ஃப்ளாஷ் லைட்லாம் போட்டு ரொம்ப பெருசாகிடும். ஆனால் அவங்க பார்க்குறக்கு என்னடா பெரிய லென்ஸு பெரிய கேமராலாம் வச்சுருக்காங்க. ஒரு கேமராவை பற்றி அந்தளவுக்கு தெரியாத ஒருத்தவங்க வந்து அப்படி சொல்லலாம். ஆனால் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேமரா பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பெருசு சைஸ் வந்து அந்தளவுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு என்னென்னா சைஸ் சின்னதாக அட்வான்டேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கை வலிக்காது, உங்களுக்கு ஷோல்டரில் தொங்க விட்டிங்கன்னா ஷோல்டர்லாம் வலிக்காது, நீட்டாக காம்பேக்ட் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அதுவும் ஒரு தேவையில்லாத ஒரு பயம்தான். ஓகே, இப்போ சைஸை பற்றி பார்த்தோம். நான் சொன்ன மாதிரி சைஸ்னால அட்வான்டேஜ் தான் இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு கிம்பாலில் மவுண்ட் பண்ணுறோன்னு வைங்களேன், நமக்கு பெரிய கிம்பால் போக வேண்டியதில்லை, சின்ன கிம்பால். இப்போலாம் மிரர்லெஸ்னே காம்பேக்டான கிம்பால். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜியோன் வீபிள் எஸ் கிம்பால் இருக்குது. இது வந்து மிரர்லெஸ்க்காகவே விட்ட கிம்பால். இதோட காம்பேக்ட் பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக பேக்கில் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன், அந்த மாதிரி ஒரு சைஸ் வந்துட்டு. இதே இதில் நான் டிஎஸ்எல்ஆர் மவுண்ட் பண்ணணும்னு நினச்சா முடியாது, ஏன்னா அதோட சைஸ் பெருசு. அதெல்லாம் மிரர்லெஸ்க்காகவே விட்ட கிம்பால் சைஸும் சின்னதாகிட்டு, கேமரா சைஸும் சின்னதாகிட்டு, நம்ம கொண்டு போகிறதும் இப்போ எங்கேனாலும் டக்குன்னு போய் எடுத்துடலாம். இப்போ அதே இது நீங்கள் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுருக்கீங்க, பெரிய கிம்பால் வச்சுருக்கீங்க, பேக்கில் வச்சுருப்பீங்க, எங்கேயோ போயிட்டுருக்கோம், ஒரு அழகான ஒரு சீன் பார்க்கும், இதை வந்து எடுக்கணும் அப்படின்னு தோணுது, டக்குன்னு எடுக்க முடியுமான்னா முடியாது. இதுதான் அட்வான்டேஜ் உங்களுக்கு. சின்ன சைஸ் வந்து அட்வான்டேஜ் தான். சின்ன சைஸ் வந்து இன்றைக்கும் டிஸ்அட்வான்டேஜ்னு நினைக்காங்க, அது ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. ஓகே, இப்போ முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரர்லெஸில் அதோட ஆட்டோ ஃபோக்கஸ் தான். ஆட்டோ ஃபோக்கஸ் ரேஞ்ச் வந்து முன்னாடிலாம் எப்படின்னா டிஎஸ்எல்ஆரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் உண்டு, இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் மூவ் ஆகும், அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. மிரர்லெஸ் வந்ததுக்கப்புறம் சோனி மட்டும் இல்லை, கேனான், நிக்கான் எல்லாத்துலேயுமே மிரர்லெஸ் வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம சென்சார் சைஸ் ஃபுல்லாகவே ஆட்டோ ஃபோக்கஸ் தான். ஏன்னா அதோட கான்செப்டே வேறு மாதிரி மாறிட்டு, ஆல்ரெடி இமேஜ் வந்து சென்சாரில் டெவலப் ஆகிறனால அது கான்ட்ராக்ஸ்ட்டை வச்சு ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிறது, ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிறது, இது எல்லாமே உள்ளே வந்துட்டு. அப்படிங்கும்போது நீங்கள் பாயிண்ட் ஃபோக்கஸ் ஸ்கொயருக்குள்ளே எங்கேனாலும் நகட்டிடலாம், எந்த கார்னர்லனாலும் வச்சு நீங்கள் பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிகினருக்கு, இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாட் வி சி வாட் வி கெட் தான். நீங்கள் இப்படி எடுக்கீங்க, உள்ளே பார்க்கிங்க, ஷட்டர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. முன்னாடி நம்ம டிஎஸ்எல்ஆரில் எப்படின்னா உள்ளே லைட் மீட்டர் இருக்கும், அதை பார்த்து தான் நம்ம லைட் மீட்டர் ஹிஸ்டோகிராம் பார்த்து தான் ரீடிங்லாம் லைட் இவ்வளோ வரப்போகுது, இது டார்க்காக வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் சேஞ்ச் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த ஃபோட்டோ இப்படி தான் வரப்போகுதுன்னு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சென்சாரில் டெவலப் ஆகிற இமேஜை பார்த்துருவோம். நம்ம மிரரில் பார்க்குற ரிஃப்ளெக்ஷன் கிடையாது, ஒரிஜினல் ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. நம்ம வந்து ஆல்ரெடி என்ன வரப்போகுதோ அதை பார்த்துருவோம். அதனால் இது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிட் ஷூட்டர் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா வைங்களேன், வீடியோவும் எடுப்பேன், ஃபோட்டோவும் எடுப்பேன். எனக்கு ரெண்டுமே ஜாலியாக இருக்கும். சிலவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோ எடுப்பாங்க, சிலவங்க ப்ரொஃபஷ்னலாக வீடியோ எடுப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் எடுப்பாங்க, வீடியோவும் எடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். மிரர்லெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வீடியோஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் டிஎஸ்எல்ஆரில் வீடியோ எடுத்தவங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய சோதனையாக தான் இருக்கும். ஒருவேளை கேனான் 1DX அந்த மாதிரி கேமரா ஓகே,
மற்றபடி இப்போ 5D வச்சுருந்தாங்க அந்த மாதிரி அந்த சீரிஸ் ஓகே. கொஞ்சம் அதுக்கு கீழே பிகினர் கேமரா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து உங்களை சோதிச்சிரும். ஆட்டோ ஃபோக்கஸ் அங்கேயும் இங்கேயும் ஃபோக்கஸ் வந்துட்டு நடக்கும். அது ஒரு பெரிய இதாக இருக்கும். ஆனால் மிரர்லெஸ்ஸில் கிராப் சென்சார் விலை கம்மியான கேமராலேயே சூப்பராக வீடியோ எடுக்கலாம். A6400லாம் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக அருமையான கேமரா, ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப நாளாக என்கிட்ட கொஞ்சம் பேர் பேசியிருக்காங்க இதை பற்றி. என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா நாங்களாம் இப்படி என்கிட்ட இதை பற்றி கொஞ்சம் பேர் சண்டையே போட்டிருக்காங்க. இப்போலாம் ஒரு குழந்தை கையில் கொடுத்தா கூட கேமரா வச்சு நல்லா ஃபோட்டோ எடுத்துரும், மிரர்லெஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்துருவாங்க. ஆனால் நாங்களாம் அப்படியா, நாங்கள் பாரு நாங்கள் வந்து என்ன எடுக்க போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது, நாங்கள் கரெக்டாக எடுப்போம் அப்படிம்பாங்க. சரி எடுத்துக்கோங்க, நல்ல விஷயந்தான். அது ஒன்றும் அதுக்காக மிரர்லெஸ்ஸை வச்சுட்டு குவாலிட்டி வைஸோ இது வைஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் பெஸ்ட்டு. நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லதாக கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஈஸி தானே, உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தானே. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. அதனால் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மேட்டரே கிடையாது. குழந்தை கையில் கொடுத்தா எடுக்குதுன்னா நல்ல விஷயம் தானே, எடுத்துகிட்டு போகுது நல்ல ஃபோட்டோ எடுக்கிறத ஈஸியாகிட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பழைய டெக்னாலஜியில் நமக்கு ஃபிலிம் இருக்கும்போது நமக்கு எடுத்ததுக்கப்புறமும் என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. எடுத்து லேபில் போயிட்டு கெமிக்கல் வாஷ்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த ஃபோட்டோ எப்படி வந்திருக்கு, கரெக்டான எக்ஸ்போஷரில் இருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் DSLR வந்துச்சு. அப்போ ஒருவேளை ஃபிலிம் கேமரா யூஸ் பண்ணியிருந்தவங்க இந்த மாதிரி பேசியிருந்துருக்கலாம். இப்போ என்னப்பா குழந்தை கையில் கொடுத்தா கூட DSLR வச்சு அழகாக எடுத்துரும், நாங்களாம் அந்த காலத்தில் அப்படியா ஃபிலிமில் எடுப்போம், எடுத்ததுக்கப்புறம் என்ன தெரியாது. சரி ஓகே, அது அவங்களோட திறமை. அதை வந்து ஈஸியாக்கி இப்போ யாருனாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்கங்கும் போது அது அட்வான்டேஜ். எல்லாருமே இப்போ DSLRக்கு மூவ் ஆகிட்டோம். மூவே ஆக மாட்டேன், நான் வந்து ஃபிலிமில் தான் எடுப்பேன் அப்படின்ற இண்டஸ்ட்ரியே இல்லை இப்போதைக்கு. ஃபிலிம் வாஷ் பண்ணுற கூட இந்தியாவிலே இடம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இடம் கிடையாது. 1-2 இடம் இருக்குது மோஸ்ட்லி. ஆனால் அந்த ஃபிலிமுக்குனே கொஞ்சம் ஃபேன்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இந்த இப்போ என்ன கிராமோஃபோன்லாம் யாராவது யூஸ் பண்ணுறோமா. ஆனால் வந்து சில இடத்துல அதுக்குன்னு உள்ள மரியாதையில் அது வந்து ஒரு கலெக்ஷனில் இருக்குது. அந்த மாதிரி தான் ஃபிலிம் கேமராவும் ஒரு கலெக்ஷனில் போயிட்டு, அதே மாதிரி DSLRம் ஒரு பொதுவான யூஸ் பண்ணுற இதிலேருந்து போய் ஒரு கலெக்ஷனுக்கு போயிடும். நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் எனக்கு DSLR தான் பிடிக்கும்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா கோட்டாக் கம்பெனி இப்போ கிடையாது. ஃபிலிம் அவங்க வந்து ஃபீல்டை மாற்றிட்டு பேங்க்குக்கெலாம் போயிட்டாங்க. இப்போ வந்து அவங்களும் நான் ஃபிலிம் தான் தயாரிப்பேன், இல்லை நான் கொடாக்கில் தான் எடுப்பேன்ட்டு அவங்களாலே முடியல, சர்வை பண்ண முடியல. அடுத்த நிக்கான் வந்தாங்க, சோனி போயிட்டாங்க, DSLRக்கு போயிட்டாங்க. இப்போ DSLRலேருந்து அடுத்த ஒரு ஷிஃப்ட் நடக்குது மெதுவாக. ஒரே நாள்லாம் போகாது மார்க்கெட்டு, மெதுவாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சோனியில் இதே கிடையாது, DSLR பாடிஸே கிடையாது, விடுறதே கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து விடுறது கிடையாது. வந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா மிரர்லெஸ் தான் வந்திருக்கு. கெனான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக விட்டது கெனான் 200D Mark II விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் R3 கேமரா வந்துச்சு, R5 R6 இந்த மாதிரி நிறைய கேமரா வந்திருக்கு. இன்னும் R1லாம் வரும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஹை அண்ட் கேமரா வரும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மிரர்லெஸ் தான். மிரர்லெஸ்க்கு அவங்களும் மூவ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கிராப் சென்சார் பிகினருக்குனே ஒரு மிரர்லெஸ் கேமராலாம் போட்டிருக்காங்க, கிராப் சென்சார் கேமராலாம் போட்டிருக்காங்க. கிராப் சென்சாரில் மிரர்லெஸ் வருது அப்படிங்கும் போது அடுத்த அவங்ககிட்ட பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா DSLRக்குள்ளே எந்த நியூஸுமே இல்லை. நிக்கான் பார்த்தீங்கன்னா நிக்கான் வந்து இப்போ ஒரு DSLR அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எப்படின்னு தெரில, அவங்களும் மிரர்லெஸ்க்கு மாறிடுவாங்க. இன்னும் 1-2 தான் DSLR எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆகும் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி மிரர்லெஸ்க்கு மாறிடுவாங்க. ஆனால் DSLR ஃபேன்ஸ் வந்து இருப்பாங்க. நான் வந்து கம்ப்ளீட்டாக DSLR தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லலை. இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம். என்னென்னா DSLR பெஸ்ட்டாக மிரர்லெஸ் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அட்வான்டேஜ் சைடு ஓவர் பார்த்தீங்கன்னா மிரர்லெஸ் தான் பெஸ்ட்டு. ஆனால் DSLRை வச்சு உங்களால் இதே அவுட்புட் அது வந்து ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணி தான். ஒரு நல்லா எடுக்கிறவர்கிட்ட DSLR கொடுத்தீங்கனாலும் அழகாக எடுப்பார், மிரர்லெஸ் கொடுத்தீங்கனாலும் அழகாக எடுப்பார். அது அவரோட தனிப்பட்ட திறமை தான். அதனால் நம்ம வந்து மிரர்லெஸ் இருந்தால் நல்லா எடுத்துடலான்னு நான் சொல்லவே மாட்டேன். மிரர்லெஸ்ஸில் நமக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். அதனால் DSLR வச்சுருக்க எல்லோரும் மோசமாக தான் எடுப்பாங்க, அவங்களால இதெல்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது, அதனால் அவங்களால நல்ல ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக DSLR வச்சுருக்கவங்க, DSLRலேயே பழகினவங்க, இப்போ வச்சுருக்கவங்க ஏகப்பட்ட லென்ஸ் கலெக்ஷன்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களாம் DSLRயில் இருக்கிறது பெஸ்ட்டு தான். புதுசாக அவங்க வந்து மிரர்லெஸில் இன்வெஸ்ட் பண்ணி டோட்டலாக லென்ஸ் எல்லாமே மிரர்லெஸ்க்கு போகிறத விட ஆல்ரெடி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக DSLRயில் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு புதுசாக வாங்க போகிறீங்க, இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வர போகிறீங்க, நான் இனிமேல் தான் ஃபஸ்ட்டு கேமரா வாங்க போகிறேன், அப்போ நான் என்ன வாங்கலாம், DSLR வாங்கலாமா மிரர்லெஸ் வாங்கலாமா அப்படின்னு ஒரு பல குழப்பம் வரும். அவங்க வந்து கண்ணை மூடிட்டு மிரர்லெஸ் சைடு போயிடலாம். ஏன்னா திரும்ப நீங்கள் பழைய டெக்னாலஜி வாங்கி அது சீக்கிரத்தில் அவுடேட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பழகி மிரர்லெஸ்க்கு வர்றதுக்கு திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி மிரர்லெஸ்க்கில் வர்றதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அதனால்
புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மிரர்லெஸ்க்கு போயிருங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க கண்டிப்பாக மிரர்லெஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கே தெரியும், போயிடுவாங்க. ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி இதையும் மீறி கண்டிப்பாக எனக்கு தெரியும் இன்னும் டிஎஸ்எல்ஆருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு. நம்ம வந்து சண்டை போட்டு பார்த்துடலாம். கமெண்ட்டில் என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். மிரர்லெஸ்ஸாக டிஎஸ்எல்ஆரான்னு. அப்புறம் வாங்கி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுது. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. மிரர்லெஸ்ஸா, டிஎஸ்எல்ஆரா, கெனானா, நிக்கானா, சோனியா அப்படின்ட்டு ஒரு பெரிய பெரிய கன்ஃபியூஷன். அந்த டைமில் A7 III வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 1.5 லட்ச ரூபா கேமரா. லென்ஸ்லாம் காஸ்ட்லி தான் கண்டிப்பாக. ஆனால் அது வந்து கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா அந்த டைம். இதுக்கு போகலாமா, இல்லை கெனான் 5Dக்கு போயிடலாமா? 5Dனால் லென்சஸ்லாம் நிறைய அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லை, யூஸ்ட் லென்சஸ்லாம் ரொம்ப அதிகமாக கிடைக்குது. அதெல்லாம் வச்சு பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு வந்து கடைசியில் பரவாயில்ல, A7 III எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ். நம்ம அன்றைக்கி எடுத்த நல்ல ஒரு டிசிஷன், ஒரு நல்ல டிசிஷனுங்கிறது அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன், எடுத்ததுக்கப்புறம் தான். அதனால் நம்ம ஃபாலோவர்ஸோ இல்லைனா இந்த வீடியோ பார்க்குறவங்களும் கண்டிப்பாக ஒரு புது கேமரா வாங்க போகிறோங்கிற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு மிரர்லெஸ் சிஸ்டம் போங்க. சோனிக்கு தான் போங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். எதுக்குனாலும் போங்க, உங்களோட விருப்பம். ரிசர்ச் பண்ணுங்கள், கெனானா, நிக்கானா என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் பெஸ்ட்டு போங்க. இல்லை நம்ம சோனியா, கெனானா, நிக்கானான்ட்டு இன்னொரு நாள் சண்டை போடுவோம். இன்றைக்கி இந்த ஃபைட்டு போதும். அதனால் அது ஒரு தனி ஃபைட்டாக வச்சுக்கலாம். அது இன்னொரு நாள் பார்ப்போம். ஓகே, பாய். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து கண்டினியூஸாக பிகினருக்கு எந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறது, பிகினரோட கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டுடியோ லைட் செட்டப்பில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமானது இப்போதைக்கு போட்டுட்ருக்கேன். பார்க்குறவங்க பாருங்கள்.